இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. கேஸ் நம்ம அப்படியே புக் பண்ணாலுமே ஒரு வாரம் கிட்ட நம்ம வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஒரு வாரம் வெயிட் பண்ற டைம்ல இந்த ஒரு இன்ஃப்ராரெட் ஸ்டவ் இருந்தா போதும். நீங்க என்னென்ன வீட்டில் பாத்திரம் இருக்கோ அத்தனை பாத்திரத்தையுமே இந்த ஒரு அடுப்புல நீங்க பண்ணிடலாம். இதுல நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பானை வச்சிருக்கேன். அதுல தண்ணி வச்சு நம்ம சூடு பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். கரண்ட் நீங்க கேஸோட கம்மி தான். கேஸ் நீங்க 2 மணி நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 ரூபாய் எடுக்குதுன்னு வச்சுங்களேன். இதுல வந்து உங்களுக்கு 16 ரூபாய் இருக்கும். கமர்ஷியலா பார்த்தா 8 ரூபாய். 1800 வாட்ஸ் வைக்கிறோம்னா இது 2 யூனிட் கன்சப்ஷன் ஆகும். பட் 1 ஹவரா சமைக்க போறோம். நீங்க நார்மல் கேஸோட இது ஃபாஸ்டா குக் ஆகும். ஏன்னா அந்த ஹீட் வந்து உங்களுக்கு வெளியே ஸ்ப்ரெட் ஆகிறது கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா அந்த அடுப்போட இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஹீட் ஆகும். இந்த இடத்துல நீங்க தொட்டீங்கன்னா எதுவுமே ஆகுது. இது கூடவே உங்களுக்கு டச் டிஸ்பிளேல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். கேஸ்ல என்ன பண்றோமோ அதை ஆட்டோமேட்டிக்கா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்ஸ் ஆஃப் பண்ணி முடிச்சோன்னே டைரக்டா மெயின் பிளக் ஆஃப் பண்ணக்கூடாது. இதுல மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். கூல் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபேன் ரன் ஆகும். உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் சீக்கிரம் ரெடியூஸ் ஆகும். க்ளீன் பண்றதுமே ரொம்ப ஈஸி. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க வந்து வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேம் கிளாத்ல நீங்க தொடச்சிங்கன்னா போதும். அந்த சைனஸ் எல்லாம் பிசுபிசுலாம் போயிடும். உங்களுக்கு வாட்டர் பாயில் ஆயிடுச்சு. சோ இப்போ நம்ம எடுத்துடலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி காமிக்கிறேன். இது மேல நீங்க இது மேல வச்சிட்டீங்கன்னா போதும். இதுல வந்து சப்பாத்தி, சிக்கன், மட்டன், ஃபிஷ் இந்த மாதிரி எல்லா நான் பார்பிக்யூ ஸ்டைல என்ன ஃபுட்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திரட்டிட்டு மேல போட்டீங்கன்னா போதும். ஃபுல்கா சப்பாத்தி. நீங்க வந்து கத்திரிக்காய் சுட்டுக்கலாம், காலிஃபிளவர், கார்ன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஃபுல்கா சப்பாத்தி இதுலயே எடுத்துடலாம் உங்களுக்கு. சோ ஏன்னா சப்பாத்தி விரும்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுவும் ஆயில் இல்லாம நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமா, வித்தவுட் ஆயில். சோ நம்ம ஆயிலோட பண்ணுவோம். தோசை சட்டிலாம் வைக்கக்குள்ள ஆயிலோட பண்ணுவோம். இதுல வித்தவுட் ஆயில்ல அழகா பண்ணி எடுக்கலாம். சூப்பரான உங்களுக்கு சப்பாத்தி ரெடி. இந்த மாதிரி நம்மள்ட்ட கேஸோ கிரில்னு வைக்கிறோம். சோ இது நம்ம வித்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி. சோ இந்த மாதிரி பிளேட் வேணாலும் வச்சுக்கலாம். இதுல வந்து தண்ணி ஊத்திட்டோம்னா சோ ஸ்டீம் பிளஸ் அந்த ஹீட்ல குக் ஆகும். நான் சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி கிரில்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இதுல பண்ண முடியும். கம்பல்சரி டீ காஃபி ரெகுலரா நம்ம வீட்ல அடிக்கடி பண்ணுவோம். பாத்திரம் வச்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆயிடுச்சு. பாலை ஊத்திடுறேன். நம்ம இப்போ வந்து ஒரு டைமர் வேலை செட் பண்ணணும்னா கூட இல்லை டைமர் செட் பண்ணிக்கலாம். பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு. ஸோ பிஃபோர் ஆஃப் பண்ணுறதா தான் நம்ம டேரக்டா ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் இப்போ நான் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னா எப்படி வாங்கணும்? இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூளைமேலம் இந்த ஆஃபீஸருக்கு டேரக்டாக வந்து கூட பை பண்ணலாம். இல்லை வந்து உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங் ஆப்ஷன் இருக்கு. அமௌண்ட் போட்டால் கொரியர் அனுப்பிச்சு வரோம். அதே மாதிரி சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்களுக்குலாம் வந்து டோர் ஸ்டெப் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. சென்னையிலும் டோர் ஸ்டெப் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேசிட்டு விசிலுமே வந்துருச்சு. அவ்வளோதான், 3 சவுண்ட் வந்துச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாக்ஸோட தான் ஸ்டவ் வருது. ஸோ உங்களுக்கு நீங்களாம் எடுத்துட்டு போகலாம். ஒரு பேச்சுலர் இருக்காங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கட் பாயிண்ட் இருந்தா போதும். மேனுஃபேக்சர் நம்மளே பண்றோம். இது வந்து பார்ட்ஸ்லாம் கூட நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ தோசை மாவு இந்த மாதிரி தோசையும் ஊத்திக்கலாம். உங்களுக்கு தோசையுமே ஊத்தியாச்சு. கேஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட்டுமே முக்கியம். இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நீங்க எல்லாத்த வீட்லயும் வச்சிருப்பீங்க. ஒரு தண்ணி காய வைக்கிறதுக்கு இல்ல நீங்க ஏதாவது ஒரு மல்டிபிளா இது இல்லைன்னா ஆல்டர்னேட்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பீங்க. அதுக்கு பதிலா இது கண்டிப்பா ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷனா இருக்கும். தோசையுமே ஊத்தியாச்சு. ஆனா திருப்பி இல்லைனா கண்டிப்பா. ஸோ பாருங்க தோசை ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை திருப்பி போட்டோம்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சவுத் இந்தியா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் 3யுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி நல்ல ஒரு ப்ராடக்டா வீடியோ பார்க்கலாம். பாய்.